மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா சரணடைகிற வரை போர் தொடரும்னு ஈரான் ராணுவம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. போரில் ஈரான் ராணுவம் பலவீனம் அடைந்து வரதா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டு வர நிலையில் ஈரான் ராணுவம் இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுது. இதை பற்றி ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி இப்ராஹிம் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களது ராணுவ வலிமை மற்றும் தளவாடங்கள் குறித்து அமெரிக்கா உளவுத்துறை தகவல்கள் முழுமையானது அல்ல. எங்களுடைய பரந்த வியூக திறனை குறித்து அமெரிக்காவுக்கு எதுவுமே தெரியாது. ஈரான் ஏவுகணை உற்பத்தி தளங்களை அமெரிக்க படைகள் அழித்து விட்டதா ட்ரம்ப் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. எங்களது ஏவுகணை உற்பத்தி மையங்கள், நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட ட்ரோன்கள், நவீன பாதுகாப்பு அமைப்புகள், மின்னணு போர் முறைகள் கட்டமைப்பு எல்லாமே முழு அளவுல செயல்பாட்டில் தான் இருக்குது. இது மாதிரி தவறான தகவல்னால நீங்க ஏற்கனவே சிக்கியுள்ள இக்கட்டான நிலையை இன்னும் ஆழமாக்கும். எங்களது ஏவுகணை, ட்ரோன் மற்றும் போர் அமைப்புகளை கணக்கிட முயற்சி செய்த நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதுல தோல்விதான் ஏற்படும். அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் மீது வலுவான அழிவுகரமான தாக்குதல் தொடரும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா அவமானத்தையும் நிரந்தர சரணாகதியும் அடையிற வரை இந்த போர் தொடரும்னு சொல்லியிருக்காரு.